நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன், தை மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 5வது ராசி, மக நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள், பூர நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள், உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் அமர்ந்துட்டார். 6ங்கிறதே நல்ல இடம் கிடையாது. கடன் ரோகம், அதாவது ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய கடன் ரோகம் எதிரி ஸ்தானம். அங்கே 2வது, அங்கே ஏற்கனவே எதிரி என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு அகைன்ஸ்டு சனி பிளானட் அங்கே இருக்குது. அப்போது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த தை மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். முதல் பாயிண்ட்டு, அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். இல்லை அவங்க எல்லாத்துலேயும் நம்ம நம்பர் 1 தான் வருவோம் அப்படின்ற ஒரு மிதமிஞ்ச ஒரு போக்கில் நீங்கள் செயல்பட்டு கடைசியில் எக்கு தப்பாக எங்கேயாவது சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு அவமானத்தை சிக்கிக்கொள்ளக்கூடிய இடர்பாடுகளை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில்துறை கூட உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான். நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்கிறதால முதலாளியாக இருப்பீங்க, அதிகாரியாக இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் சனி இணைவு என்பது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விரோதத்தன்மை வரும். எதிரிகள் திடுதுப்புன்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க. தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஒரு சிலருக்கு கடன் சுமையால் பிரச்சனைகள் வரும். அது ஞாபகமே இருக்காது. அதை பற்றி நீங்கள் மறந்துட்டுருப்பீங்க. அது திடீர்னு பூதாகாரமாக வெடிக்கும், பிரச்சனையாகும், கடன் சுமை. அப்படி ஏதாவது ஒரு சிலருக்கு அவப்பெயர்கள், அவமானங்கள், இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கணுங்க. அவர் 6ல் இருந்தால் கூட பரவாயில்ல. அங்கே 6ல் அகைன்ஸ்ட்டு அவருக்கு ஆகாத சனியோட சூரியன் இணைந்தது என்பது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும், அதாவது தை மாதம் முழுவதும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். சாப்பிட்றதுக்கு தவிர வேறு எதுவும் நீங்கள் வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் பாருங்கள், 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். சிறப்பாக தான் இருக்குது, ஒன்றும் குறை கிடையாது. அதே நேரத்தில் நல்ல வருமானம் வரும், சந்தோஷம் இருக்கும், பண வரவு இருக்கும், எல்லாமே சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. வீட்டில் விருந்தினர்களுடைய வருகைகள் இருக்கும், அவங்கள நண்பர்களுடைய வருகையும் இருக்கும். வீடே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்து அதிபதி சனி 6ல் போய் அமர்ந்தது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் சுக்கிரன் போய் உட்காந்துருக்கார் 21 நாள். அதனால் சுக்கிரன் உங்களுக்கு அமர்ந்ததால் 5, அதோ 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் போய் 7ல் இருக்கிறதால ஓரளவுக்கு உங்களுக்கு நாசுக்காக கணவன் மனைவி பிரச்சனைகள் தலைக்கு வருது, தலைப்பாயோட போகக்கூடிய அமைப்பு இருக்கும். மொழி பெருசாக பூதாகாரமாக இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. சரி, அடுத்தது பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கும்? பிள்ளைகள் 5ஆம் இடம், 5ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். 2க்கும் 11க்கும் உடைய புதன் இருக்கிறார். 5 8ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போ பிள்ளைகளுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. அவங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா இருக்குது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் சிறப்பாக இருக்குது. ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. ஸோ பிள்ளைகளுடைய நிலை நன்றாக இருக்கிறது. மாத்திருஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம்
குரு பார்வையில் இருக்குது, 4ஆம் இடத்தை செவ்வாயே பார்க்குறார். அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், மனை வாங்கணும், தோட்டம் வாங்கணும், துறவு வாங்கணும், இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் கண்டிப்பாக நீங்கள் தள்ளப்படுவீர்கள். நிச்சயமாக ஏதோ ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். என்னங்க கண்டிப்பாக ஆகிடுமா, ஆகலையே அப்படின்னு நீங்கள் அடுத்த மாதம் கேட்கலாம். உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி இதுக்கு ஒத்துழைக்கணும். 70% அதான். இது ஒன்லி 30% தான் கோச்சாரம். இந்த 70% சரியில்லைன்னு சொன்னால் இந்த 30% பெருசாக பூமப் ஆகாது. அது அதனுடைய நிலையே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. மாத்திருஸ்தானம், வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அதாவது இந்த பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். ரொம்ப சம்பாத்தியம் பண்ணுவாங்க, ஒன்றும் குறை கிடையாது. 4ஆம் இடம் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்போது வீடு வாசல் ஏற்கனவே நீங்கள் இருக்கிறீங்க, கொடுத்தனம் இருக்கிற வீடு வாஸ்து சொந்த வீடாக இருந்தோ இல்லை வாடகை வீடோ வாஸ்து தோஷம்னு கேள்விப்பட்டிங்கன்னா இப்போ அந்த வாஸ்து தோஷம் கூட நீங்கி விட்டதாக ஒரு நிலை. மற்றபடி உங்கள் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாதுங்க. 3ஆம் இடம் எப்படி இருக்கிறது? முயற்சி ஸ்தானம் அப்படின்னா கேது உட்காந்துட்டார். ஏற்கனவே ராசிநாதன் சனியோடு அகப்பட்டுட்டார், பிரச்சனை லாக் ஆகிட்டார். இங்கே 3ஆம் இடத்தை கேது இருந்து சனி பார்க்குறாருன்னா நீங்கள் எப்படி எந்த முயற்சியும் எடுக்க முடியும்? எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகாது. அதனால் இந்த தை மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு கோச்சாரம் கை கொடுக்காது. உங்களுக்கு ஜனனகால தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நல்லா போகும். இல்லைன்னு சொன்னால் இது 30% உங்களை கோச்சாரம் கை கொடுக்காது, அவுட் ஆக்கிடும், பிரச்சனை ஆக்கிடும் அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடம் குரு இருக்கார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதனால் பண வருவாய், பொருள் வருவாய், இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம். இப்படி பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும். சுக்கிரன் வேறு 7ல் போய் உட்காந்துருக்கார். அதனால் ஒரு சிலர் காதல் வயப்பட்டு அதில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. மற்றபடி 9ல் ராகு இருக்குது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது. ஆனால் உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 7லேயும் இந்த உங்களுக்கு 9 குடையவன் 10ல் இருக்கிறார் செவ்வாய். அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு மாதம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. 2ஆம் இடத்து அதிபதி 5ல் அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்ப்பதால் 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக அமைகிறது. அது மட்டும் இல்லைங்க, 12ஆம் வீட்டை குரு பார்க்குறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். அசுப செலவுக்கு வேலை இல்லைன்னு இங்கே சொல்லுது. இருந்தாலும் 4ஆம் இட உங்களுக்கு 3ல் கேது இருந்து சனி பார்க்குறதால சகோதரர் வழியில் செலவுகள் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா சுப செலவுகள் தான் அதிகமாக மிஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 10ஆம் இடத்துல ராகு, அதாவது செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 11ல் இருக்கார். அரசு துறை, தனியார் துறை ஓகே. ஆனால் தனியார் துறை அப்படின்னும்போது இந்த முதலாளித்துவம், தொழிலாளி அப்படின்னும்போது ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னும்போது அங்கே ஏதாவது பிரச்சனைகள் எழும்பும், அங்கே ஏதாவது பஞ்சாயத்து நடக்கும், பிரச்சனைகள் வரும், தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. ஏற்கனவே லக்னாதிபதியே போய் அங்கே பாதிக்கப்படுறார். அப்போ தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறது என்ன இருக்குது? கண்டிப்பாக பாதிக்கப்பட முடியும்.
இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னா, மிதமான மாதம்னு கூட சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதால பண வரவு இருக்கும். 11ஆம் இடத்தை குரு புதன் 11 கூடியவன் பார்க்குறதால எண்ணிய செயல் ஈடேறும், எல்லாம் லாபம் கிடைக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு. இருந்த போதிலும் மற்ற ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது குடும்பஸ்தானம், கணவன் மனைவி, தொழில் பண்ணுற இடம், இப்படி எல்லா இடங்களிலும் முதல்ல ராசிநாதனே போய் மறைஞ்சிட்டார். அவர் சனியோடு போய் உட்காந்துட்டார். அதனால் பிரச்சனைகள், இடர்பாடுகள். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனையான ஒரு மாதம், கொஞ்சம் எச்சரிக்கையோடு ஓட்ட வேண்டிய ஒரு மாதம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.